வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைய விழிப்புணர்வு பதிவில் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதில்ல. அதை நம்ம சிலர் சத்து கஞ்சி இல்லது கேழ்வரகு கஞ்சி, அது இல்லைனா ஒரு இட்லி, தோசை, ஏதோ ஒரு உணவை அவங்க காலையில் கண்டிப்பாக கொடுத்து அனுப்பணும். அப்படியே அவங்களுக்கு வேனுக்கு டைம் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாம். காலையில் அவங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமில் கொஞ்சம் சாப்பிட்டு அவங்க தெம்பாக படிக்க ஏதுவாக இருக்கும். ஏன்னா காலை உணவு மிகவும் அவசியம் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்டுக்கும் தெரியும். இதை நான் சொல்லி ஒன்றும் தெரிய வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா நைட்டு நம்ம படுத்து தூங்கி ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூலில் நடத்துகிற பாடங்கள் மனதில் பதியணுன்னா அவங்களுக்கு அந்த மூளை செயல்படணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப அவசியம். இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிறதும் அவங்க மனதில் பதியாது. அவங்க அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த என்ன கேட்குறோம், என்ன மனதில் பதிய வைக்கிறோன்றதும் அவங்களுக்கு புரியாது. சில குழந்தைகளாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி கிடினஸ்ஸாக இருந்தது, என்னால் நீங்கள் நடத்துகிறத கேட்க முடியல, லிசன் பண்ண முடியல அப்படின்ற இது சில குழந்தைகள் சொல்லுவாங்க. அதனால் நான் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன வேண்டிக்கிறேன்னா, கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மிகவும் அவசியம். அதனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, அது பழைய சாதமோ அல்லது ஏன்னா ப்ரெட்டோ அல்லது சுண்டலோ ஒரு பழமோ எது இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் இந்த காலை உணவு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய உடம்புக்கு, உங்களுடைய மூளை வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும், அந்த எனர்ஜியை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. பேரண்ட்டும் இவங்க சாப்பிட்றாங்களான்றதை கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா என்னுடைய குழந்தைகளையும் நான் இது போல் விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். சில டைம் நம்ம கொடுத்து அனுப்பியும் பார்த்திங்கன்னா சாப்பிடாம அதை எடுத்துகிட்டு வரும்போது செம்ம டென்ஷன் ஆகிடும். அதனால் குழந்தைங்களுக்கு அந்த காலை உணவை சாப்பிட்றது நாம் தான் வலியுறுத்தணும். நன்றி.